இன் ஃபியூச்சர் உங்க வீட்டுல டவர் இருக்காது, நெட்வொர்க் இருக்காது. ஆனா இன்டர்நெட் மட்டும் அன்லிமிட்டடா ஃபுல் ஸ்பீடா வந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதும், ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற எலான் மஸ்கோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு மட்டும் லேண்ட் ஆச்சுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிஜிட்டல்ல இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஒரு இன்செக்யூரிட்டில தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அது மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார் லிங்க் அப்படிங்கிறது டிஜிட்டல் ரெவல்யூஷன். 5G எப்படி ஒரு நெட்வொர்க்ல ஒரு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சோ, அது மாதிரி ஸ்டார் லிங்க் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார் லிங்க்னா என்ன, அது எப்படி நமக்கு யூஸ் ஆக போகுது, இந்தியாவுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா, இந்தியாவுக்கு அதனால நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா A to Z எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட தலைவர். அவர் வந்து ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த ஸ்டார் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாமே ஒன்னு அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலியமாவோ இல்ல டவர் மூலியமாவோ தான் நமக்கு அவங்க ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து நமக்கு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா ஸ்டார் லிங்க் அப்படி கிடையாது. இதுக்கு டவர் தேவையில்லை, அண்டர் கிரவுண்ட் கேபிள் எதுவுமே தேவையில்லை. டைரக்டா சேட்டலைட்டோட லிங்க் பண்ணி சேட்டலைட்ல இருந்து உங்க போனுக்கு உங்க டிவைஸ்க்கு வந்துடும் இன்டர்நெட் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இன்டர்நெட்டோட ஸ்பீடு 100 MBPS இருந்து 300 MBPS வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டவுன்லோடிங் ஸ்பீட். அப்லோட் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 20 MBPS இருந்து 40 MBPS வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இந்தியால, உலகத்துல, பூமியில எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி இதே ஸ்பீட் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி, இதனால ஜியோ, ஏர்டெல் மாதிரியான கம்பெனிஸ்க்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இப்ப 2026ல கூட ஜியோ மாதிரியான பிராண்ட் கம்பெனிஸ்னால ரிமோட் வில்லேஜஸ், அதாவது நகரத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்க கிராமங்கள், மலைவாழ் கிராமங்கள், ஹில் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான நிறைய இடங்கள், ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய கிராமங்கள், இப்படின்னு பல கிராமங்களுக்கு இப்பவுமே போதுமான இன்டர்நெட் சர்வீஸ் அவங்களால கொடுக்க முடியல. நம்ம சிட்டி சைட்ல வந்து 5G அன்லிமிட்டட் காமிக்குது, 5G காமிக்குது. அதுவே கொஞ்சம் கிராமத்தை நோக்கி கொஞ்சம் தள்ளி போறோம் அப்படின்னா 4G ஆகுது. சில டவர் ரொம்ப குறையுது, சில இடங்கள் டவர் இல்லாம போகுது. மூணாறுல நான் ஒரு எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன், எங்க ரிலேஷன் வீட்டுக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒய்ஃபை வச்சிருக்காங்க, அவங்க மோடம் ஒய்ஃபை பிராட்பேண்ட் வச்சிருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா நார்மல் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் கிடைக்குது, வீட்டுக்குள்ள கிடைக்க மாட்டேங்குது. மூணாறுல ஒரு மெயினான இடத்துல ஒரு எஸ்டேட் பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. அங்க அப்படிங்கிறப்ப இப்ப கூட ஜியோவால இந்த இந்த பிரச்சனையை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா டவர் ஊனணும், இல்ல கேபிள் பண்ணணும், கேபிள் இழுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னா கிடைக்காது அப்படிங்கிறதான் பிரச்சனை. இதான் ரியாலிட்டி இப்ப. ஆனா இந்த ஸ்டார் லிங்க் மூலியமா நமக்கு அது எதுவுமே தேவையில்ல. வீட்டுல ஒரு டிஷ் மட்டும் மாட்டணும். அந்த டிஷ் மூலியமா டைரக்டா சேட்டலைட்டுக்கு சிக்னல் போகும். சேட்டலைட்ல இருந்து கிரவுண்ட் ஆஃபீஸ்க்கு சிக்னல் போகும். கிரவுண்ட் ஆஃபீஸ் இன்டர்நெட்ல இருந்து இப்படியே ரொட்டேஷன்ல வந்து நம்ம வீட்டுக்கு அன்லிமிட்டடா எப்பவும் போல எந்தவித இன்டரப்ஷனும் இல்லாம, பிரச்சனையே இல்லாம நமக்கு இன்டர்நெட் ஸ்பீட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க ஆன்லைன் கிளாஸ் பாக்குறது, கேமிங் விளையாடுறது, உங்களோட பர்சனல் யூஸ், படிக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த இது உங்களுக்கு எந்தவித இன்டரப்ஷன் இல்லாம உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு 4K குவாலிட்டியில வீடியோஸ் பாக்குற மாதிரி எல்லா ஆப்ஷனும் இது கிடைக்கும். அப்படி சப்போஸ் பிரச்சனை வந்தாலுமே ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப டவர் வந்து சைக்ளோன் மாதிரியான ஏதாவது விஷயத்தினால டவர் பிரச்சனை ஆயிடுச்சு, டவர் எதுவும் கவுந்துருச்சு அப்படின்னா இதனால ஒரு பெரிய ஆள் சேதம் ஆயிரும். அதே நேரத்துல இந்த டவரை திரும்ப பழைய இடத்துக்கு பழைய மாதிரி ஆக்குறது கொஞ்ச நாள் ஆகும். அது மாதிரி கேபிள் தான் அந்து போச்சு அப்படின்னா திரும்ப பிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேபிளை சரி பண்ணணும். அப்படிங்கிறது இது கொஞ்சம் டைம் ஆகும். இதுல எடுக்கக்கூடிய டைமை விட ரொம்ப கம்மியா தான் இதுக்கு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். சரி, இது வந்து இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அங்கதான் சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இந்தியாவுக்குள்ள இது ஒரு ஃபாரின் கம்பெனி, இந்தியாவுக்குள்ள வராங்க அப்படின்னா எல்லா டேட்டாஸும் அவங்களுக்கு போக போகுது, எல்லா விஷயங்களும் இது பண்ண போகுது. இது ஒரு ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறப்பவே கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா நம்ம டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு போகுது. டேட்டா செக்யூரிட்டி வேணும், நேஷனல் செக்யூரிட்டி வேணும், ஸ்பெக்ட்ரம் கிளியரன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளியரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான்
நம்மளால அந்த நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்மளால டேட்டா செஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண டோட்டலா நம்மள வந்து அவங்க என்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டா தான் இப்போ ஒரு பெரிய பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அது பண்ணும். கிளியரன்ஸ் கிடைக்கணும். இந்த கிளியரன்ஸ்லாம் கிடைச்சா ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வரும். வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த மரைன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நடுக்கடல்ல இருக்கிறப்ப அவங்களோட ஃபேமிலிட்ட வந்து அவங்களால பேச முடியாது. இதுதான் பிரச்சனை. ஆனா இந்த இது வந்துருச்சுன்னா ஸ்டார்லிங்க் வந்துருச்சுன்னா அவங்க போகக்கூடிய அந்த கப்பல்ல ஒரு டிஷ் மட்டும் இருந்தா போதும். ஃபேமிலி கூட அவங்க நடுக்கடல்ல எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நகரத்துல இருந்து எவ்வளவு நடுக்கடல்ல எவ்வளவு தூரத்துல கடல் பகுதியில இருந்தாலும் அவங்களால ஈஸியா அவங்க ஃபேமிலி கூட பேசிக்க முடியும். ஐலாண்ட்ல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்கனாலும் உங்களால பேசிக்க முடியும். ஏன்னா இந்த மரைன்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்க அதுக்கடுத்து எந்த ஒரு சிட்டிக்கு போறாங்க, நியர்பை சிட்டிஸ்க்கு போறாங்களோ அப்பதான் அவங்களால ஃபேமிலி கிட்ட பேச முடியும். அது வரைக்கும் அவங்க பெருசா கான்டாக்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா இதோட சர்வீஸ் இப்பவுமே ஒரு இன்டர்நெட் சர்வீஸா மட்டும் தான் இருக்கு. ஒரு சேட்டலைட் இன்டர்நெட்ல தான் இருக்கு. ஒரு நார்மல் கால் பண்றதோ, நார்மல் மெசேஜ் பண்றதோ இதுல வரவே இல்ல. இப்ப எப்படி நம்ம ஜியோ யூஸ் பண்றோம். அன்லிமிட்டட் 5G கிடைக்குது. நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்றோம். சடனா ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசிக்கிறோம்ல. அந்த மாதிரி பண்ண முடியாது. இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு பிராட்பேண்ட் மாதிரி. இப்ப நம்ம வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க பிராட்பேண்ட் வீட்ல கனெக்ஷன் பண்ணி வீட்ல வைக்கிறாங்களே. அது மூலியமா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் வந்து நமக்கு கிடைக்குதுல்ல. அந்த மாதிரி நீங்க வீட்ல வச்சுக்கலாம். இது மூலியமா நீங்க வாட்ஸ்அப் கால் உங்களுக்கு பண்ணிக்கலாம். கூகுள் மீட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கால்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா ஆஃப்லைன்ல உங்களால கால் பண்ண நார்மல் கால் பண்ண முடியாது. நார்மல் மெசேஜ் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராஜெக்ட் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. டைரக்ட் டூ கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போய்க்கிட்டு இருக்கு. அது வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா மேபி ஒரு சிம் மாதிரி இப்ப ஜியோ அப்படி இருக்கு. அது மாதிரி ஸ்டார்லிங்க் ஸ்டார்லிங்க்னா நமக்கு தேவை இப்ப என்ன நெட்வொர்க் அத்தியாவசியமாயிருச்சு. அது மாதிரி எல்லா நேரத்துக்கும் நெட்வொர்க் மட்டும் போதாது. சடனா ஒரு ஃபோன் பண்ணணும் எமர்ஜென்சினா என்ன பண்ண அப்படிங்கிறப்ப கால் பண்ணி பேசணும். இது 2 இருக்கிற மாதிரி ஒரு சிம் இருந்தாலே நம்ம வந்து அந்த இதுக்கு நம்ம ஈஸியா இதாயிருவோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட் அதிகமா இருக்கும். அதனால நம்மள நிறைய சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாக்குள்ள வந்து பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓனர்ஸ்க்கு வந்து இது பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவங்க சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கால் மட்டும் தான் அவங்க பிரச்சனையா இருக்கு. டைரக்ட் டு கால் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டு மாதிரி அவங்களால அவங்க சர்வீஸை கொடுக்க முடியும். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ல இருக்கவங்க நிறைய பேர் கண்டிப்பா ஜியோவை விட்டுட்டு இதுக்கு மாறிடுவாங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷன்ல நிறைய இடங்கள்ல நிறைய உள்ள தள்ளி இருக்க நிறைய இடங்கள்ல வந்து ஜியோ இப்போ வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்பவுமே இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க இதுக்கு மாறிட்டாங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு டிஷ் இருக்கணும். டிஷ் இருந்தா அவங்களுக்கு போதுமே அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் இந்த கஸ்டமர் எல்லாம் மாறிடுவாங்களா? இப்ப ஜியோ யூஸ் பண்றவங்க யார் யாரு? ஒரு காலத்துல வோடாஃபோன், ஏர்டெல், டொகோமோ இந்த மாதிரி ஏதாவது வேற சிம் யூஸ் பண்ணவங்க தானே. இந்த மாதிரியான சிம் யூஸ் பண்ணவங்க தான் சடனா இதுக்கு மாறி இருக்காங்க. கரெக்டா? அப்படிங்கிறப்ப இதை விட அட்வான்ஸா ஒண்ணு வருது. அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எங்க போனாலும் நீங்க லடாக் போறீங்க சிக்னல் கிடைக்கும். நீங்க கொடைக்கானல் போனீங்க சிக்னல் கிடைக்கும். ஊட்டி போனீங்க சிக்னல் கிடைக்கும். திடீர்னு நீங்க கடலுக்குள்ள ஒரு ட்ரிப் மாதிரி போறீங்க, அந்தமான் போறீங்க, அண்டர் கிரவுண்ட்ல போறீங்கன்னா சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா அப்ப யாரு நம்ம எல்லாம் அதுக்கு நோக்கி என்ன போவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா இந்தியாவுக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறதும் இப்ப நான் சொன்னதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு இல்ல இதுக்கு தப்பா இருந்துச்சு அப்படின்னா நான் ஃப்ளோல சொல்றோம். இது நானும் சில விஷயம் படிச்சு தான் சொல்றேன். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அப்படின்னா சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்டா இருக்க பட்சத்துல கண்டிப்பா நான் அதை வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வச்சு அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டார்லிங்க். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.